எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்சய பாரதி அண்ட் நான் கதை சொல்லிட்டு இருக்கிற ஸ்டோரியோட நேம் ரோசிஸ் பாட்காஸ்ட். நானே எழுதின ஸ்டோரி அண்ட் இந்த வீடியோ பார்ட் 7. ஸோ இதுக்கு முன்னால் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கலனா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் இந்த எபிசோட்க்கு நான் வச்ச பேரு சீக்ரெட்ஸ். ஸோ ரோசி கோபி பேசினதெல்லாம் கேட்டு கோவத்தில் ரூமில் போய் கதவை சாத்திட்டான்னு பார்த்தோம். லைலாவும் அவள் பின்னாலேயே உள்ளே போகிறா. கோபியும் யாஷும் ஹாலில் கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி என்னதான் சொன்ன அப்படின்னு கோபிட்ட யாஷ் கேட்க, அட பாவி, நான் சொன்னது எதையுமே காதுல வாங்காம தான் இவ்வளோ நேரம் மண்டைய இரு. நான் பேசினது எப்படி அவளுக்கு கேட்டிருக்கும்? ரோசிக்கு தான் நான் பேசினது கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு கோபி சொல்ல, ஆமா, அப்ப ஏன் அவ இவ்வளோ கடுப்பானா? போகும்போது வேற ஏதோ உங்ககிட்ட போய் சொல்லணும்னு வந்தேன் பாருங்க அப்படின்லாம் வேற ஏதோ அப்படின்னு யாஷ் ஷாக்காகி கோபிய பார்க்க, கோபி ஷாக்காகி யாஷ பார்க்க, நீ அவ கண்ணுக்கு தெரியற, நான் அவ கண்ணுக்கு தெரியறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் அட் த சேம் டைம்ல சொல்லிட்டு, இரு நான் உடனே போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கோபி சொல்லிட்டு கிளம்ப ரெடியாக, எப்படி மூணு வாக் பண்ணியா? ஒன்றும் தேவையில்ல, நீ இன்னைக்கு பண்ணதே போதும், பேசாம என் ரூமுக்கு போவோம், லைலா வந்ததும் அவகிட்ட கேட்டா அவளே சொல்லுவா அப்படின்னு யாஷ் சொல்ல, யாஷ் அப்புறமா கோபி யாஷோட ரூமுக்கு போய் லைலா வர்றதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாஷ் நடந்ததெல்லாம் நினைச்சு டயர்ட்ல அப்படியே பெட்ல படுக்கிறான். கோபிக்கு ஒரு இடத்துல இருக்க முடியல, அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருக்கிறான். என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்படியே ரோசி ரூம்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா லைலா ரோசிய சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. நானே எவ்வளோ ஆசையா அவங்க கிட்ட சொல்றதுக்கு சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்தேன். இந்த கோபி சுந்தரியெல்லாம் யாஷ கூட அண்ணேன்னு கூப்பிடுவா. ஆனா கோபிய இந்த ஜென்மத்துல அண்ணேன்னு கூப்பிடவே மாட்டா. பூமர் அங்கிள், நல்லா ட்ரெஸ் பண்ண தெரிஞ்ச பூமர் அங்கிள் அப்படின்னு ரோசி புலம்ப லைலா சிரிக்கிறா. அதுலயும் இந்த யாஷ் வேற, அவன் சொல்றது எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு தலையாட்டுறான். அந்த கனவு எவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா லைலா? அதை ப்ராசஸ் பண்ண கூட எனக்கு டைம் வேண்டாமா? அவங்கள மாதிரி நான் என்ன டெய்லி ஒரு கோஸ்ட் கேஸ் எடுத்தா நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரோசி புலம்ப, லைலாவும் பாதி நேரம் இந்த யாஷ்லாம் கோபி பேசுறத கவனிக்கவே மாட்டான், சும்மா தலையாட்டுவான். இன்னைக்கும் அப்படிதான் இருந்தான். நீ திடீர்னு டென்ஷன் ஆகி கதவை பூட்டும்போது அவன் ரியாக்ஷனை நீ பார்த்துருக்கணுமே அப்படின்னு சொல்ல ரோசி விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இந்த கோபி பேசுறத கேட்டுட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்ல போனா நான் யாஷ் கோபி யாருமே இவ்வளோ சீரியஸான இவ்வளோ ஆபத்தான ஒரு கேஸை இதுவரை டீல் பண்ணதே இல்லை. அதான் யாஷ் இப்படி இருக்கிறான். அவனுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியில காமிச்சிக்காம இருக்கிறான். நிஜமாவே இந்த ஈவில் ஸ்பிரிட்டை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா பிடிக்கணும், இல்லைன்னா எத்தனை பேரோட உயிர் போகும்னே தெரியாது அப்படின்னு லைலா சீரியஸா சொல்ல, அதெல்லாம் எனக்கு புரியுது லைலா. கோபியை மட்டும் லூசு மாதிரி பேச வேண்டாம்னு சொல்லு. நான் கண்டிப்பா நாளைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிளியரா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி என் கனவுல பார்த்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு ரோசி சொல்ல, லைலாவும் சரின்னு சொல்லிட்டு யாஷோட ரூமுக்கு கிளம்பிட்டா. லைலா ரூமுக்குள்ள போனதுதான் உண்டு. கோபி, நிஜமாவே அவ கண்ணுக்கு நம்ம தெரியுறோமா? நீ அதனாலதான் அவ கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறா தானே அப்படின்னு கேட்க, லைலா ஒரு பெருமூச்சு இழுத்து விடுறா. அப்ப யாஷும் பெட்ல படுத்து கிடந்துட்டே, ஆமா, எப்பதுல இருந்து ரோசி கண்ணுக்கு நீங்கெல்லாம் தெரிய தொடங்குனீங்க அப்படின்னு கேட்க, அவ நேத்து ராத்திரி பயந்துட்டே முழிச்சா ஞாபகம் இருக்குதா? பத்தாததுக்கு உன்னை பார்த்து வேற மயங்கி விழுந்தாளே. வெல் டிப்பிக்கலி அவ என்னையும் கோபியையும் பார்த்துதான் மயங்கி விழுந்திருக்கிறா அப்படின்னு லைலா சொல்ல, கோபி பேச தொடங்குறான். எனக்கு என்ன குறைன்னு அவ என்ன பார்த்து மயங்கி விழுந்தா? ஒருவேளை என் அழகு அப்படின்னு பேசிட்டே போக அவனை பேச விடாம, அழகுல மயங்கினான்னு மட்டும் தயவு செய்து சொல்லாத கோபி அப்படின்னு யாஷு சொல்ல, கோபி முழிக்க லைலா அவனை மதிக்காம, வெல் நாங்க அப்ப அவளுக்கு ஸ்மோக்கி ஃபார்ம்ஸா தான் தெரிஞ்சிருக்கிறோம், ஆனா அவளுக்கு கோபியையும் என்னையும் ஒன்னு பொண்ணு ஒன்னு பையன் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம நீ எப்படியாவது அந்த ஈவில் ஸ்பிரிட்டை வேற யாரையாவது கொல்லுறதுக்கு முன்னாடி பிடிக்கணும் அப்படிங்கிற டென்ஷன்ல தான் இப்படி அவகிட்ட பேசணும்னு புரிஞ்சுக்கிட்டா. அவ வாக்கிங் போய் காமானதும் உன்கிட்ட பேசலான்னு வேற இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யாஷ் அப்புறமா கோபி மூஞ்ச லைலா பார்க்க, யாஷ் குனிஞ்ச தலை நிமிராம பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கோபி மூஞ்ச திருப்பிட்டு நிக்கிறான்.
அந்த பசங்களோட தாத்தா பாட்டி மிரர் வேர்ல்ட்ல இருந்து அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசி ஹெல்ப் கேட்டு இன்னைக்கு ஃபுல்லா எப்படியாவது கிளியரா ஸ்பிரிட்ஸ பார்க்கணும்னு, அவங்க பேசுறத கேட்கணும்னு அவ்ளோ கஷ்டப்பட்டா. என்ன கிளியரா பார்க்கவும் செஞ்சா. நானே தான் யாஷ்ட்ட சொல்லுவேன், கோபி எப்படி இருப்பான்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அவ்ளோ சந்தோஷமா என்கிட்ட பேசிட்டே வீட்டுக்குள்ள வந்தா அந்த பொண்ணு. அப்படின்னு லைலா லைட்டா முறைச்சிட்டே இப்படி கோபிய பார்க்க, அவன் எதுக்காக இப்படியெல்லாம் பண்றானே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு யாஷ் சோகமா சொல்ல, வேற எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் யாஷ். கஷ்டப்பட்டு பயத்துல இருந்து வெளியில வந்து சந்தோஷமா இருந்த ரோசிய பார்த்து என்ன சொன்ன நீ? நம்ம ஏதாவது கேட்டா மட்டும் பயம் வரும்னு அதானே அப்படின்னு லைலா கேட்க, யாஷ் கோபிய பார்த்து முறைக்க, ஏன் நீயும் தானே நான் சொன்னதெல்லாம் கேட்டு ஆமா ஆமான்னு மண்டைய ஆட்டின அப்படின்னு கோபி சொல்ல, யாஷு பேச வாயை திறக்கிறான். அதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்ல, நீ சொன்ன மாதிரி நேஹாக்கு இந்த கனவு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கோன்னு வரைக்கும் சொன்னான். அவ ஒரு உயிரை காப்பாத்த முடியும்னா டெய்லி கெட்ட கனவு வந்தா கூட ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு லைலா சொல்ல, டேய் கோபி, கனவு வந்திருந்தா நேஹா நம்மள ஈஸியா நம்பியிருப்பான்னு தானடா சொன்னேன், அதை ஏன்டா இப்படி சொன்ன அப்படின்னு யாஷு கடுப்பாக, தம்பி என்ன மரியாதைலாம் குறையுது அப்படின்னு கோபி கேட்க, யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த லேடி டின்னர் சாப்பிடுறதுக்காக கூப்பிட வந்திருக்கிறாங்க. யாஷும் டைனிங் டேபிள்ல போய் உட்கார்றான். ஆப்போசிட்ல ரோசியும் இருக்கிறா. கடுப்புல முறைச்சிட்டே வேற இருக்கிறா. சாப்பாடு வைக்கிற வரைக்கும் குனிதத்துல நிமிராம அப்படியே இருந்த யாஷு சாப்பாடை தூக்கிட்டு நான் ரூம்ல இருந்து சாப்பிடுறேன் அப்படின்ட்டு ஓடிட்டான். சாப்பாடுலாம் முடிச்சிட்டு ரூம்ல ரோசி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவ ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரியே சுந்தர் சுந்தரியோட தாத்தா பாட்டி ரோசிய பார்க்க வர்றாங்க. ஏதோ பேசணும்னு சொன்னலாமா அப்படின்னு அந்த பாட்டி கேட்க, ரோசி ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டுறா. ரோசிக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, எங்க தொடங்குறதுனே புரியல. யாஷ் ரூம்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா யாஷ் புலம்பிட்டே இருக்கிறான். எல்லாம் உன்னாலதான் கோபி, அது இதுன்னு கோபியும் சும்மா இல்லாம மாறி இனத்தெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறான். லைலா அதை கேட்டு கேட்டு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கிறா. ஒன்னும் நடக்கிற மாதிரி இல்ல. ரோசி அந்த தாத்தா பாட்டிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஊர்ல உங்கள மாதிரி லைலா மாதிரி இல்லாம ஒரு கெட்ட ஆத்மா இருக்குது அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு இந்த ஊர்ல நடந்த கொலைய கூட பண்ணது. இந்த ஊரோட பேரு கூட இப்படி ஒரு சம்பவத்தினாலதான் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். சோ தயவு செய்து இந்த ஊர்ல இருக்கிற அந்த கெட்ட ஆத்மா பத்தி என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அந்த தாத்தாவும் பாட்டியும் லைட்டா ஷாக் ஆகி மாற மாற அப்படி மூஞ்ச பாத்துக்கிறாங்க. சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே. அதை பார்த்த ரோசி, நீங்க இன்னைக்கு மீட் பண்ண லைலா அப்புறமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதை பிடிக்கிறதுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பிடிச்சா இந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே ஆபத்து இருக்காது. ஒவ்வொரு வெனஸ்டேவும் பயத்துல வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதும் இருக்காது. அவ்வளோ ஏன் உங்க பையன் பேர குழந்தைங்க கூட பத்திரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் லைலா கரெக்டா ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகுறா. லைலாவோட முகத்தையும் பாக்குறாங்க, ரோசியோட முகத்தையும் பாக்குறாங்க. ஒரு பெரும் மூச்சு இழுத்து விட்டுட்டு அந்த தாத்தா பேச தொடங்குறாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி, இன்னும் சரியா சொல்லணும்னா 67 வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவங்கள் இந்த ஊர்ல நடந்தது. இதே சூடு, இதே புதன்கிழமை. ஆனா யாரும் சாகல அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல, மக்கள் இது ஏதோ இந்த ஊருக்கு இருக்கிற சாபம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க குட்டி பசங்களா இருந்தோம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இப்படிதான் 67 வருஷங்களுக்கு ஒருக்கா நடக்கும். உயிர்கள் போகலாம் போகாமலையும் இருக்கலாம் அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல, ஏன் 67 வருஷங்களுக்கு ஒருக்கா? அப்புறம் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ரோசி கேட்க, இந்த ஊர் முழுக்க வெனஸ்டே ஒரு எனர்ஜி ஸ்பாட் வருது. அது கூட இந்த ஈவில் ஸ்பிரிட்டோட பேட் எனர்ஜி கலந்தனால தான் ஊர் மொத்தமும் இவ்ளோ ஹீட்டா இருக்குது வெனஸ்டேஸ்ல அப்படின்னு லைலா அவளுக்கு தெரிஞ்சதை சொல்ல, ஆமா, இது 67 வருஷங்களுக்கு ஒருக்கா இந்த ஊர்ல நடந்துட்டே இருக்கும். அப்பதான் இந்த கெட்ட ஆத்மா பலசாலியா இருக்கும். அதை பயன்படுத்தி இது வேட்டையாடுது அப்படின்னு அந்த தாத்தா டெரரா சொல்ல, எவ்வளோ நாளைக்கு இந்த எனர்ஜி ஸ்பாட் இப்படி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு ரோசி கேட்க, அதோட சக்தி மொத்தத்தையும் அந்த கெட்ட ஆத்மா பயன்படுத்துறது வரைக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு.
அப்ப அந்த பாட்டி பேசத் தொடங்குறாங்க. இந்த கெட்ட ஆத்மாக்களுக்கு நம்ம உலகத்துக்கு வர்றதுக்கு அனுமதியே கிடையாது. அதையும் மீறி வந்தாங்கன்னா, அவங்களால எங்கள மாதிரியெல்லாம் சும்மா சுத்த முடியாது. அதனால கண்டிப்பா யாரோட உடம்பையாவது ஆக்கிரமிச்சு அவங்க உடம்புக்குள்ள தான் இருக்கும். அதனால அது யாரோட உடம்புல இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியது தான் உங்களோட முதல் வேலை. அப்படின்னு சொல்ல, ரோசி எல்லாத்தையும் கவனமா கேட்டுட்டு தலைய ஆட்டிட்டே இருக்கிறா. அப்புறம் எப்படி உங்களுக்கு 67 வருஷங்களுக்கு ஒருக்கா இது நடக்கும்னு தெரியும்னு சொல்லவே இல்லையே? அப்படின்னு ரோசி கேட்க, 67 வருஷங்களுக்கு ஒருக்கா திறந்து படிக்க சொல்லி ஒரு புத்தகம் இந்த ஊரோட எல்லா தலைவர்களுக்கும் குடுக்கப்படும். ஆனா நான் அத திறக்க வேண்டியது வரல. அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல, என் பையன்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, ரோசி ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த தாத்தாவும் பாட்டியும் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிட்டாங்க. அதனால ரோசி கன்ஃப்யூஸ் ஆகி லைலாவ பாக்க, இதுக்கும் மேல அவங்க பையன பத்தி ஏதாவது கேட்போம்னு நினைச்சு பேச இஷ்டம் இல்லாம மிரர் வேர்ல்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு லைலா சொல்ல, ரோசியும் ஓ அப்படின்னு தலையாட்டிட்டு, சரி இந்த எனர்ஜி ஸ்பாட்னா என்ன? அப்படின்னு கேட்க, எனர்ஜி ஸ்பாட்ஸ் இந்த பூமியில அங்கங்க ரேண்டமா உருவாகும். அந்த எனர்ஜி ஸ்பாட்ஸ்ல ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அது குட் ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி, பேட் ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ஊர்ல இருக்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி. தரையில இருந்து கொஞ்சம் ஹைட்டுக்கு இந்த எனர்ஜி ஸ்பாட்டோட பவர் இருக்கும். சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்க பார்த்துருக்குறோம். ஆனா இந்த ஊர்ல வரக்கூடிய எனர்ஜி ஸ்பாட் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்குது. ஒரு காம்பவுண்ட் இல்ல ஒரு கல்லுல ஏறி நின்னா கூட அந்த எனர்ஜி நம்மள ரீச் பண்ணாது. அப்படின்னு லைலா சொல்ல, இந்த எனர்ஜி ஸ்பாட்ஸ்லாம் எப்பவுமே 67 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வருமா? அப்படின்னு ரோசி கேட்க, அப்படிலாம் இல்ல. மோஸ்ட்டா எனர்ஜி ஸ்பாட்ஸ் ரேண்டமா எங்கேயாவது உருவாகும் அவ்வளோதான். ஆனா சில எனர்ஜி ஸ்பாட்ஸ் சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒருக்கா சேம் பிளேஸ்ல அப்பியர் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஸ்பாட்ல தான் இந்த மொத்த ஊருமே இருக்குது. அப்படின்னு லைலா எக்ஸ்பிளைன் பண்றா. எல்லாமே புரிஞ்சாலும் ரோசிக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் மீதி இருக்குது. எல்லாம் சரிதான். இந்த ஈவில் ஸ்பிரிட் ஏன் மக்கள கொல்லுது? யாரையாவது பொசஸ் பண்ணிட்டு நிம்மதியா மனுஷங்க கூட சும்மா வாழ வேண்டியது தானே? அப்படின்னு ரோசி கேட்க, லைலாவும் இந்த மாதிரி ஈவில் ஸ்பிரிட்ஸ்லாம் யாரையாவது பொசஸ் பண்ணிச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன்ஸ் அதை தாங்கிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாஷ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களோட பாடியில எந்த பிரச்சனையுமே இருக்காது. மற்றபடி நார்மல் ஹியூமன்ஸ் உடம்ப பொசஸ் பண்ணும்போது அவங்க வாழ்நாள் சீக்கிரமா குறைஞ்சு பாடி ரொம்ப சீக்கிரமாவே வீக்காக தொடங்கிரும். அதனால தான் மத்தவங்க சோல உறிஞ்சி அவங்க வாழ்நாள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த பாடிய ஸ்ட்ராங் ஆக்கிக்கும் இந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ். அப்படின்னு சொல்றா. ஓ! அப்ப நான் கனவுல பார்த்தது அந்த ஈவில் ஸ்பிரிட் இறந்து போனவரோட சோல உறிஞ்சதையா? அப்படின்னு ரோசி ஷாக் ஆகி லைட்டா பயத்துல நடுங்குறா. அப்படியா தான் இருக்கும். அந்த ஈவில் ஸ்பிரிட்ட ஹெல்லுக்கு அனுப்புனாலோ, இல்ல அழிச்சாலோ தான் அது பிடிச்சு வச்சிருக்கிற சோல்ஸாலயும் கேட்டுக்கு போக முடியும். இல்லனா அவங்களும் அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பாங்க. அப்படின்னு லைலா சொல்ல, ரோசிக்கு என்ன சொல்லனே தெரியல. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இப்போதைக்கு எத பத்தியும் யோசிக்காம தூங்கு சரியா? அப்படின்னு சொல்லி லைலா ரோசிய அவ பெட்ல படுக்க வச்சுட்டு கிளம்புறா. ரோசியும் அப்படி இப்படின்னு எப்படியோ தூங்கிட்டா. ஆனா கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வீட்டுக்கு வெளியில நிக்கிறா ரோசி. ஆனா இந்த தடவை ரோசி தங்கி இருக்கிற இந்த ஊரு அவளுக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுது. என்ன வித்தியாசம்னு தான் ரோசிக்கு சொல்ல தெரியல. ஒன்னும் புரியாம வீட்டு முன்னால இருக்கிற திண்ணையில உட்கார்றா ரோசி. ஏதோ இன்னைக்கு வெனஸ்டே இல்ல, அதனால ஹீட் இல்லையா, இல்ல இது அந்த ஈவில் ஸ்பிரிட் பத்தின கனவு இல்ல அதனால ஹீட் இல்லையானும் புரியல ரோசிக்கு. ரோசி கொஞ்ச நேரமா சுத்தி முத்தி பாக்குறா. என்ன டிஃபரன்ஸ்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அவ தங்கி இருக்கிற வீட்டோட கதவை பாக்குறா. வெளியில இருந்து பார்த்தா அந்த கதவோட ஹேண்டில் நார்மலா ரைட் சைடுல இருக்கும். ஆனா அது இப்ப லெஃப்ட் சைடுல இருக்குது. அப்பதான் ரோசிக்கு இது என்ன இடம்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய தொடங்குது. புரிஞ்சதும் ஷாக் ஆகி கண்ணை உருட்டுறா. உடனே ஓடி போய் சுத்தி முத்தி பாக்குறா. எல்லா இடமுமே ரிவர்ஸ்டா இருக்குது. இன்னும் சரியா சொல்லணும்னா நம்ம உலகத்தை கண்ணாடியில பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. விச் மீன்ஸ் ரோசி இப்ப மிரர் வேர்ல்ட், அதாவது ஸ்பிரிட்ஸ் வாழ்ற அந்த கண்ணாடி உலகத்துல இருக்கிறா.
உங்க வாய கொஞ்சம் மூடுங்க. சாப்டர் 7 நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஸ்டோரி எப்படி போகுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவ்ளோ நாளாகி உங்க ஃபேவரைட் கேரக்டர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எபிசோட்ஸ்லாம் டான் டான்னு உங்கள வந்து ரீச் பண்ணும். அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய்.